இந்த வீடியோவில் வில்சன்ஸ் டிசீஸ் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த டிசீஸ் பற்றி ஒரு 3 பாயிண்ட் முக்கியமாக சொல்லி தர போகிறோம். ஒன்று வந்து ட்ரீட்மெண்ட் பார்ட்டு, இன்னொன்று காரணம், இன்னொன்று காம்ப்ளிகேஷன் பின் விளைவுகள். ஓகேவா? ஜஸ்ட் 2 மினிட்ஸில் முடிக்க போகிறோம் இந்த வீடியோவை. ஸோ வில்சன்ஸ் டிசீஸ் சொல்லக்கூடியது பொதுவாக காப்பர், COPPER, இந்த காப்பர் மெட்டபாலிசத்தினால வரக்கூடிய பிரச்சனை தான் வில்சன்ஸ் டிசீஸ். நிறைய விஷயங்கள் சொல்லியதுக்கு முன்னாடி இந்த வில்சன்ஸ் டிசீஸோட பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் எதுன்னு கேட்டிங்க அப்படின்னு அதான் சொல்ல போகிறேன். மைண்டில் வச்சுடுங்க. பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் நீங்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா பேலன்ஸ் டயட்டு தான் பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட். திரும்ப சொல்கிறேன், வில்சன்ஸ் டிசீஸுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது. பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் எது அப்படின்னா பேலன்ஸ்டு டயட் மட்டும்தான். சரி தானே? பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் எது? பேலன்ஸ்டு டயட்டு தான். அது ஏன் சொல்லி தர போகிறேன், கடைசியில் சொல்லி தருவேன் ஏன் இதுதான் பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட். நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது, டேப்லெட்லாம் நிறைய இருக்குது. பட் இருந்தாலும் பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் வந்து பேலன்ஸ் டயட் மட்டும்தான். சரியா? ஸோ வேறு என்னெல்லாம் மாத்திரைகள் கொடுக்கலாம் அப்படின்னா டிபென்சிலமின், இது வேணால் எழுதி வச்சுக்கிடுங்க. டிபென்சிலமின் டேப்லெட், இந்த டேப்லெட் டிபென்சிலமின் டேப்லெட் சில பேஷண்ட்ஸுக்கு கொடுப்பாங்க. டிபென்சிலமின் டேப்லெட் சில டைமில் ரொம்ப நாள் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மாத்திரையை ரொம்ப வருஷங்கள் போட்டோன்னா அந்த மாத்திரைனாலேயும் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு புக்கிலே இருக்குது. கிட்னி பிரச்சனைகள் வரலாம், லிவர் பிரச்சனை வரலாம், நரம்பு சம்மந்தமான பிரச்சனை வரலாம். இதெல்லாம் வேறு ஒன்றும் பண்ண முடியாது. டிபென்சிலமின் டேப்லெட் சிலவங்களுக்கு ஒத்துக்காது, முதல்ல ஒத்துக்காது. அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு இந்த டேப்லெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இது வெளியே எடுத்துட்டிங்களா? ட்ரையாண்ட்ரின், இந்த டேப்லெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு கூட டிபென்சிலமின் டேப்லெட் சாப்பிடும்போது பைரிடாக்சின் அப்படின்னு ஒரு மாத்திரை கொடுப்பாங்க. இது வந்து ஒரு சத்து மாத்திரை மாதிரி, பைரிடாக்சின். இது வேணால் எழுதி வச்சுக்கிடுங்க. ஓகேவா? இது போக ஜிங்க்னு ஒரு டேப்லெட்டும் கொடுப்பாங்க. இது ஒரு சத்து மாத்திரை மாதிரி தான். எல்லாம் சத்து மாத்திரைகள் தான். டிபென்சிலமின் மட்டும்தான் ஸ்பெசிஃபிக்கான டேப்லெட், மீதெல்லாம் சத்து மாத்திரை தான். ஸோ இதெல்லாமே சாப்பிட்ருந்தா கூட பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் என்னன்னு கேட்டோம் அப்படின்னா எது தான்? பேலன்ஸ் டயட் மட்டும்தான். ஏன் இதுதான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, டிபென்சிலமின் எதனால உள்ள ப்ராப்ளம் சொன்னேன்? காப்பர், COPPER சொன்னேன் இல்லை முதல்ல. காப்பரில் உள்ள பிரச்சனை தான் எது? இந்த காப்பர் ப்ராப்ளத்தினால வரக்கூடியது தான் என்னது? COPPER. இந்த காப்பர்னால் வரக்கூடியது தான் வில்சன்ஸ். ஸோ அப்படின்னு நம்ம சாப்பிட்ற உணவுகளில் வந்து காப்பர் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை தான் நம்ம சாப்பிடணும். அப்போ எது பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டு? பேலன்ஸ் டயட்டு தான். இதை நம்ம கரெக்டாக பண்ணாமல் வெறும் மாத்திரையை மட்டும் போட்டுட்ருக்கேன் அப்படின்னா எந்த பிரயோஜனமும் இல்லை. இதை ஃபாலோ பண்ணாமல் இது மாத்திரையை மட்டும் போடுவேன்னா எந்த யூஸும் கிடையாது. ஸோ பேலன்ஸ் டயட்னா சும்மா எதுவும் கிடையாது. நம்ம சாப்பிட்ற உணவில் உள்ள கரெக்டாக என்ன சொல்லுவோன்னா நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் சத்து, அப்புறம் புரதம் சத்து. இந்த 5மே கரெக்டாக இருக்கணும். குறிப்பாக தாது பொருட்கள், விட்டமின்ஸ் இதெல்லாம் ரொம்ப கரெக்டாக மேட்ச் பண்ணி அந்த டயட்டில் இருக்கணும். அதனால் அதுக்கு வேறு பேலன்ஸ் டயட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு இருக்கேன். இது போக நான் சொன்ன டேப்லெட்டுகளும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து ரெகுலராக வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வில்சன்ஸ் டிசீஸ்னால வரக்கூடிய பின் விளைவுகள், காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்குது. நிறையனா சும்மா சொல்லி நினைக்கிறாங்க, நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஒரு 90% காம்ப்ளிகேஷன்ஸை என்ன பண்ணலாம்? கண்டிப்பாக தடுக்கலாம். ஏன்னா காப்பர் குறையும் போது அந்தந்த உறுப்புகள் பாதிப்பு கண்டிப்பாக குறைதான் செய்யும். ஸோ காம்ப்ளிகேஷன்ஸ், பின் விளைவுகள் என்னெல்லாம் அப்படி வரலாம் அப்படின்னா, ஒன்று பிரெயின் பாதிக்கலாம். நரம்பு மண்டலம் பாதிச்சுன்னா கை நடுக்கம், நடக்கும்போது கால் தள்ளாட்டம், காக்கா வலிப்பு, ஷீஷர்னு சொல்லுவாங்க, காக்கா வலிப்பு வரலாம், ஞாபக சக்தி குறைவு வரலாம், மன அழுத்தம் வரலாம், டிப்ரெஷன் வரலாம், ஞாபக சக்தி குறைவு வரலாம், என்ன சின்ன காக்கா வலிப்பு சொன்னேன், கை கால் நடுக்கம் வரலாம். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது வந்து கண்ணில் வந்து கேட்ராக்ட்னு சொல்லுவாங்க, CATARACT. கேட்ராக்ட்னா தமிழில் வந்து கண்ணில் புரை வளருன்னு சொல்லுவாங்க. அது நம்ம ஆப்ரேஷன் தான் பண்ண வேண்டியது வரும் சில டைமில். வில்சன்ஸ் டிசீஸ், கேட்ராக்ட், CATARACT, கண்ணில் புரை வர்றது. சில டைமில் கண் பார்வை கூட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறமா எலும்பு சம்மந்தமான எல்லா பிரச்சனையும் வரலாம். மூட்டு வலி, இடுப்பு வலி, இந்த சின்ன ஜாயின்ஸ் இருக்க முடியாதது, எலும்பு முறிவு பிரச்சனைகள், எலும்பு சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளும் வரலாம், காம்ப்ளிகேஷன். அப்புறம் வந்து கிட்னி சம்மந்தமான பிரச்சனைகள், நிறைய பிரச்சனை வரும். கிட்னி சம்மந்தமான ப்ராப்ளம்
வில்சன்ஸ் டிசீஸ் பேஷண்ட், கிட்னி சம்மந்தமான பிரச்சனைகள், முக்கியமாக வந்து இந்த லிவர்னு என்னது, கல்லீரல். முக்கியமாக என்னது, கல்லீரல்னு என்னது, லிவர். இதுதான் நம்மளோட கல்லீரல், ரெட் கலரில் இருக்குல்ல. முக்கியமாக கல்லீரல் பிரச்சனை நிறைய பேஷண்ட்ஸ் வந்திருக்கு. அப்படி வந்துச்சுன்னா லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் தான் பண்ணி ஆகணும், வேறு வழி கிடையாது. அப்படி வந்துச்சுன்னா லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் தான் பண்ணி ஆகணும். அப்புறம் இதை இந்த மாதிரி தான் எல்லா ப்ராப்ளமும் ஒன்று ஒன்றா வந்துட்டு இருக்கும், நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன், இதோடைய பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் சொல்லக்கூடியது வந்து பேலன்ஸ் டயட் மட்டும்தான். ஸோ உணவில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். வெறும் மாத்திரை மட்டும் போடுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது, எந்த பிரயோஜனமும் கிடையாது. நம்ம சாப்பிட்ற உணவில் காப்பர் வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். இந்த தம்பிக்கு பிறகு இது சும்மா ஒரு ஐடியா தான். 70 கிலோ வெயிட்டு குறைச்சிருக்கோம், 140லேருந்து 70 கிலோ. ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. இந்த தம்பி போய் ரோட்டில் போய் நான் ஓடாக்குன்னு சொல்லலை. நான் கொடுத்தது எல்லாமே பேலன்ஸ் டயட்டு மட்டும்தான். உங்களுக்கு யாருக்கா ஹெல்ப் பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க, யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கால் பண்ணி பேசுங்க. சரியா? ஸ்டே டியூன்.